சர்வ சித்தி விநாயகனே சரணம். அவருக்கு அவர் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆமா, நம்பவே முடியல. அதாவது 43 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் கடந்த 6 மாசமா அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொட்டுறா. அதே மாதிரி ஐயோ இவ்வளவு அன்பை வச்சுட்டு அலைஞ்சிருக்காள் நம்ம ஒய்ஃபு அப்படின்னு அவர் மகிழ்ந்து போயிட்டு கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு. அவருக்கு வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு அன்பான்னு. அவருக்கு பிடிச்ச மசால் வடை, மெது வடை, அதுவும் அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவியல், கிச்சடி, பச்சடி, அப்படியே மல்லிகைப்பூ ரைஸு அப்படியே கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கணும். அவருக்கு அப்படியே வெந்திருக்கு. எல்லாமே என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் புளிக்காத ஒரு தயிர் அள்ளி விட்டு சாப்பிட்ற ஆள். இதெல்லாம் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். பல விஷயங்கள், பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அந்த பழம், இந்த பழம், பழங்கள்லாம் அப்படி ஒரு உயிர். அதே மாதிரி முந்திரி பருப்பு, பாதாங்கொட்டை, இதெல்லாம் கூட. தோசை அவ்வளோ பிடிக்கும். அதுவும் சும்மா மெல்சாக வாத்து போட்டு அதில் மிளகா பொடி, அப்படியே ரசம் மண்டி, சாம்பார், இதெல்லாம் கொஞ்சம் கொட்டிக்கிட்டு சாப்பிட்ற போது 8-9 தோசை வெளுத்து கட்டுவார். யாரு? நம்ம புருஷோத்தமன் ஒரு உத்தமன், ரொம்ப ஹாப்பி ஜாலி மேன், சாப்பிட பிறந்த மனிதன். நல்லா சாப்பிடுவார். அப்படியே அங்கே போயிட்டு தோட்டம் பக்கம் போய் தம் அடிப்பார். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்னாக்க உஷ்குன்னு 2 கிளாஸை போட்டுருவார். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் குஷி மேன். 2 குழந்தைகள் வேற. குழந்தைகள்லாம் வளர்ந்து பெருசாகி பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டார். பையன், அப்பா ஐ லவ் ஹர், ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு திஸ் கேர்ள்னு சொல்ல, புருஷோத்தமன் தம் வாழ்க்கை மாதிரி பையனுக்கு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துரா, நல்ல பொண்ணாக பார்த்துப்பிடி. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ், ராட்டன் லைஃப் எங்களுது. எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு கிடக்கும். தயவுசெய்து நீயாவது உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்க்குறேன்டா அம்பி அப்படின்னு சொல்ல, அப்பா உங்களை பார்த்து தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணேன். அரேஞ்ச்டு மேரேஜ் ஒத்தே வராதுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்களும் அம்மாவும் ஆல்வேஸ் எலியும் பூனையுமா ராட் அண்ட் கேட் இருக்கிறத பார்த்துட்டு இப்படி ஒரு ராட்டன் லைஃப் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் ரோஹிணியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிடா, ரோஹிணி எப்படி இருப்பான்னு தெரியுமா? ஏன் தெரியாது? அதனால தான் 1 வருஷமா we are living together. என்னது? ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட சொல்லலை, சமயம் வரும்போது சொல்லலாம் நினச்சோம். இப்போ சமயம் வந்துடுத்து, அதனால் சொல்கிறோம். we are living together for the past 1 year. இன்னும் ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு பேர குழந்தை கிடைச்சாலும் கிடைச்சது. டெவலப்மெண்ட் அவ்வளோ இருக்கா? ஏன்டா டேய், உனக்கு கல்யாணம் பண்ணுற வேலையே எனக்கு இருக்காதா? இருக்குப்பா, இருக்கு. இப்போ குழந்தை பிறக்க போகிறதுனால டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு 3-4 மாதத்தில் குழந்தைய பெற்றுவிட்டா அப்போ அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைச்சிருவா, அம்மாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியா அப்படின்னு மாற பிடிச்சிட்டு நல்ல காலம் மல்லாக்க விடலை, சேரில் உட்காந்தார். அப்புறம் மனசை தேத்திக்கிட்டாரு. நம்ம மனசு இருக்கே ஷாக் அப்சார்பர் மாதிரி. புருஷோத்தமன் இருக்காரு, நல்ல பெரிய மனசு தான். ஆனால் பையன் தான் சொல்கிறபடியெல்லாம் நடப்பான்னு நினைச்சார். குழந்தைகள் அப்பா அம்மா திருத்த தானே பிறக்கிறது.
உனக்கும் பெப்பே, உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன்னு தாத்தாக்கும் பெப்பே காட்டான், அப்பனுக்கும் பெப்பே காட்டான் பையன். அவ்வளவுதான், மணியான பையன்னு சந்தோஷப்படுறாம்மா ஒய்ஃபு. ரொம்ப தங்கமான குழந்தையோ இல்லையோ, அப்பா சொல்கிறத கேட்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் அவளுக்கு பிடிச்ச பொண்ணை பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு ரோஹிணியை ஓகே பண்ணுறா. ஏன்னா புருஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கிறானேன்னு. புருஷனுக்கு பிடிக்கலையா உடனே அவளுக்கு பிடிச்சிரும், அவளுக்கு பிடிக்கலையா உடனே புருஷனுக்கு பிடிச்சிரும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஒற்றுமை. அதாவது இவனுக்கு பிடிக்கிற காய்கறி சமையல் கிமையல் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிச்சது நல்ல சுண்ட காய்ச்சின வத்த குழம்பு, உப்பு உரப்பை போட்டு நக்கி 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 அது தும்ப, கத்திரிக்காயை வதக்கி மிளகாப்பொடியை பயங்கரமாக போட்டு வீடே கமரி அவளே அதில் ஒரு 4 தும்மலை போட்டு அதுவே கூட்டு மாதிரி ஆற அளவுக்கு ஆகிடும். கத்திரிக்காய் வதக்கல் நினச்சா கூட்டாக இருக்கேன்னு கேட்கப்படாது. அவ்வளவுதான், பாத்திரங்கள் பறக்கும், சண்டை மண்டை உடையும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவார் புருஷோத்தமன்? அப்படி ஒரு மனைவி, அவனுக்கும் அவளுக்கும் 8ஆம் பொருத்தம். எந்த நேரத்தில் அந்த கல்யாணம் நடந்ததோ அந்த வாத்தியாரை நிற்க வச்சு சுடணும். இந்த ஜோசியன் இருக்கான ஜோசியன் ஜாதக புத்தை பார்த்துட்டு 8 பொருத்தம் இருக்குன்னா அவனை எட்டி உதைக்கணும் போல கோபம் வரும் புருஷோத்தமனுக்கு. அவளுக்கு அந்த ஜோசியனையும் வாத்தியாரையும் எட்டி இல்லை, ஓங்கி முறத்தாலே அடிக்கணும்னு. அந்த காலத்தில் முறத்தால் அடித்து புளிய துரத்தினா தமிழச்சி. ஆனால் இவ புருஷோத்தமனோட பொண்டாட்டி முறத்தால் அடித்து அந்த ஜோசியனையும் வாத்தியாரையும் துரத்தணும்னு ஆசைப்படுறா. ஆனால் என்ன பிரயோஜனம்? கல்யாணம் ஆகி வருஷங்கள் ஓடி 2 குழந்தைகளும் பிறந்து இவ செட்டில் ஆகி ஒரு மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே கிடக்குதே. குழந்தைகள்லாம் செட்டில் ஆயாச்சு. பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ரோஹிணியை கல்யாணம் பண்ணிட்டு, எங்கள் கல்யாணம் தான் பெஸ்ட்டு, எங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு ஒரு தடவை பல்லு உடஞ்சிருந்தது. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லைப்பா, அவள் கை தவறி என் கன்னத்தில் பட்டுருத்துன்னா. என்னது? அவள் கை தவறி உன் கன்னத்தில் பட்டுருத்தா? அதில் ஒரு பல்லு விழுந்துருத்து. அப்படியா? அடடா, பரவாயில்லடா, நாங்கள் இன்னும் அந்த லெவலுக்கு போகலன்னு தன்னை நினச்சி சந்தோஷப்பட்டார். அரேஞ்ச் மேரேஜில் தான் இந்த கதின்னா, லவ் மேரேஜில் பல்லே போகிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கேன்ட்டு நினச்சிக்கிட்டாரு. பொண்ணு 4 காலம் இவங்க கையை காட்டின பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டா. அங்கே என்ன கூத்து நடக்கிறதோ யாருக்கு தெரியும். ஆசி அப்படின்னுட்டு இவர் ஓசியில் போக முடியுமா? டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் பொண்ணு என்றைக்காவது டிக்கெட் அனுப்பிச்சான்னா போகணும். மாப்பிள்ளை புத்தி சிகாமணி ஸ்ட்ரிக்டாக, எப்படி குழந்தைகள்லாம் இருக்குது, கல்யாணத்துக்கு பணம் சேவ் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு டிக்கெட்லாம் வாங்க முடியாதுன்னு ஒரே போடா போட்டுவிட்டேன். அதனால் அவன் மட்டும் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவாங்களே தவிர இவங்களுக்கு ஓசியில் பார்க்குற அதிர்ஷ்டம் இன்னும் கிடைக்கல. பார்ப்போம் எப்போ அது கிடைச்சதுன்னா போவாங்க. ஆனால் இப்போ ஒரு 6-7 மாதமா இவருடைய அன்பு மனைவி அப்படியே பார்த்து எல்லாம் பண்ணி இவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து வைக்கிறா, இவருக்கு பிடிச்ச சமையல் நம்ப மாட்டீங்க, அவளுக்கு பிடிக்காத காய்கறி எல்லாம் டெய்லி சமைக்கிறா. சே, அந்த அன்போட ஆழத்தை நினைச்சு இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சே, இப்படியா இருக்கும் அப்படின்னு கண்ணு விரிஞ்சிருச்சு, வாய் பொழந்துருச்சு. என்ன பண்றது சொல்லுங்க? இவ்வளோ ஆசையை வச்சு அலையிறாளே, இந்த 39 வருஷமா அதை காட்டாம விட்டுட்டாளேங்கிற கவலையில ஏங்கி போய் உயிரே போயிடும் போல இருக்கு. என்ன பண்ணுவார்? அழுன்னு அழறார். இவ்வளவு நல்ல பொண்டாட்டியை நம்ம புரிஞ்சுக்காம விட்டோமே, நமக்கு வேண்டி உயிரை கொடுக்குறாளே, ஐயோ ஆண்டவா, இத அன்னைக்கே என் கண்ணை திறந்திருக்க கூடாதா? என் பொண்டாட்டி கண்ணையும் திறந்துட்டியடா, என்னே மகிமை எல்லாம் யோசிக்கிற போது அப்பா அப்படின்னு பையனுடைய குரல் வர, ஆசியிலிருந்து ராசியான பொண்ணு வரா அப்படின்னு சொல்ல. வெரி குட். எப்போ வரா? இன்னும் 2 monthsல வரா. எதுக்கு? அதான் முக்கியமான விஷயத்துக்காக. முக்கியமான விஷயம் என்னடா இது? ஆட போட அப்படின்னு சொல்லிட்டு, டேய், உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச அவியல் பண்ணியிருக்கேன், அவருக்கு உசிலி ரொம்ப பிடிக்கும், அதனால் உசிலியும் பண்ணியிருக்கேன். அதில் சாத்தில் அவியலை போட்டு பேச சாப்பிடலாமா, இல்லைனாக்க சின்ன வெங்காய சாம்பார் பண்ணாலும் ஐயோ கப்பாக குடிப்பார். அது அம்மா சும்மா பண்ணி உங்களுக்கு பெரிய அவஸ்தையாக போச்சு, அப்பாவுக்கு பிடிக்கும்னு. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் திங்கே பண்ண மாட்டியா? இப்போ பாரு உனக்கு அப்பா ஞாபகம் தானா? ஆஹா,
ஆஹா, இப்படிப்பட்ட அன்பான மனைவி கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு பேர்ட்ஸ் ஆங்கிளில் புருஷோத்தமன் பார்த்துக்கிட்டே இருக்கார். பொண்ணு வர போறா, பையன் தான் கொஞ்சம் தகராறு பண்ணுறான், நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணாத என்ன ராஸ்கல். அன்னைக்கே ஏற்று பேசுவோம், இன்னைக்கும் அதே பண்ணிட்டு இருக்கான் திருட்டு பய அப்படிலாம் நினச்சிக்கிட்டு ஏன் பேர்ட்ஸ் ஆங்கிளில் பார்க்குறாரு? அவர் இறந்து போய் 1 வருஷம் ஆக போகுது. பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்குத்தான் வருகிறாள். அதாவது புருஷோத்தமன் இறந்து விட்டார் 1 வருஷம் முன்னாடி. அவர் இறந்தப்புறம் அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், ஆஹா ரொம்ப ரசித்து சாப்பிடுவார், இந்த ட்ரெஸ்ஸை போடுவார், அந்த ட்ரெஸ்ஸை போடுவார், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், பீரோலையே இருக்கணும், அதை நான் அப்பப்போ பார்க்கணும் அந்த ட்ரெஸ் எல்லாங்கிறா யார்? அவருடைய தர்ம பத்தினி. அதே மாதிரி இவருக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்பப்போ டெய்லி. ஏன்னா இருக்கிற போது பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு கில்ட்டி ஃபீலிங்கோ என்னவோ தெரியல. இது எனக்கு பிடிக்காது, அது உனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காதுன்னு சண்டை மண்டை உடைஞ்சது போக இப்போ அவளுக்கு பிடிக்காத அத்தனை காய்கறியும் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்குறா. எப்போ? புருஷோத்தமன் கடவுளோட காலை அடைந்த பிறகு பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார் புருஷோத்தமன். பொண்டாட்டிக்கு ஞானோதயம் வந்துடுத்து. இந்த மனுஷன் அவர் நானும் சண்டையை போட்டு அனுப்பிச்சு தொலைச்சிட்டோமே, பாவம் சபிச்சிட போகிறார், வேலை போயின்னு பயமோ என்னவோ தெரியல. இங்கே அவர் செத்தப்புறம் டெய்லி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் பண்ணி 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 உயிரை விடறா அவ. ஆனால் ஒரே ஒரு கவலை தான் புருஷோத்தமனுக்கு, வந்துட போகிறா இவ சீக்கிரமா. ஐயோ அன்பை இவ்வளோ பொழியிறாளே, இவ்வளோ ஆசையை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தாளா, வந்துடக்கூடாதே. ஏதோ இங்கே நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக ரம்பை திலோத்துமை ஊர்வசியோட டான்ஸுன்னு சாடிண்டு பாடிண்டு ஹாப்பியாக இருக்கும். இந்த கடங்காரி வந்துட்டாக்க இதெல்லாம் நின்று போய் பழைய சண்டை பூசெல்லாம் ஆரம்பிச்சிட போகிறது. ஆனால் இப்போ திருந்தினா மாதிரி இருக்கே, செத்து போனதான் திருந்துறா, இனிமே எது நமக்கு சாவு, இங்கே வந்தால் திருந்த மாட்டா வருந்தவும் மாட்டா அப்படின்னு புருஷோத்தமன் பொண்டாட்டி 120 வயசு வாழணும்னு வாழ்த்துறாரு. இங்கேருந்து அம்மாடி நீ வந்துடாதே, 120 வயசு வரைக்கும் பூமியிலேருந்து சந்தோஷமா எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுருன்னு. அதாவது ஒரு மனைவிக்கு புருஷனின் அருமை அவன் இறந்த பிறகுதான் தெரிகிறதுங்கிறது இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் ஈகோ தடுத்து அவன் உயிரோடு இருக்கிற போது செய்ய விடாது. அதே தான் அவனும். அதாவது 2 பேரும் ஒரே லட்சணம்தான், அவளுக்கு இவ லட்சணம், அவ லட்சணம். அப்படியாக இந்த கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் அட்லாண்டா கணேஷ்.